பாடலை தெரிந்தவர்கள் சர்வ சிருஷ்டிக்கு எச்சமான மீது இந்த பாடலை தெரிந்தவர்கள் அந்த கரங்களை உயர்த்தி நம்முடைய பாடலை பாடுகிறார்.
துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையான பிரசனத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். காலாவதிலே ராஜாவை வந்து நடந்தது போல் இணைந்து சமூகத்தில் மத்தியிலே வந்திருக்கிற அளவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் அவருடைய மகிமையான ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்படுத்தி நன்மையாக சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவருக்காக இப்பொழுது பாஸ்டர் ஜான் அவர்கள் கலந்து கொண்டு அப்போஸ்தலர் டாக்டர் எம் ராஜேந்திரன் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர் வரவேற்பார்கள். நம்மள கல்வி கல்வி பாஸ்டர் ஜான் அவர்களை உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்ந்து வாழ்த்துகள். விசேஷமாய் அருமையான விசேஷித்த பிரசங்கியாரை தேவனுடைய மனுஷனை அப்போஸ்தலரை நான் மத்தியிலே அறிமுகம் செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 85ஆம் வருடத்திலிருந்து இந்த வருஷம் வரைக்குமா நாம் அவர்களும் உடன் பிறந்ததான சகோதரர்களாகவே இதுவரைக்கும் நாம் இருந்திருக்கிறோம். நான் அண்ணன் என்று தான் அவருடைய அன்போடு கூட அழைப்பேன். அவர்கள் அன்பாக என தம்பியை தான் சொல்வார்கள். ஆகவே என் அருமையான அண்ணனை இந்த விவாதத்திற்கு நான் அழைத்ததில் நான் பெருமிதம் கொள்கிறேன். உரிமையாக சொல்வார்கள், உங்க வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷத்திற்கும் நான் தான் வருவேன். நீ கூப்பிடுறா இல்லையோ நான் கட்டாயமாய் நான் வருவேன். அதே போலவே அவர்களும் அருமையான துணையார் என்னுடைய அண்ணி வஸ்திராணி அவர்களும் அருமையான தம்பி யோகராஜ் அவர்களும் இந்த 3 பேரும் இந்த 1 மணி நேர புரோகிராமுக்காக இவ்வளவு தூரமாய் வந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? 10 வருஷம் தேவன் முகாமிலே கர்த்தருடைய வார்த்தையை நமத்திலே பிரசங்கித்தவர்கள், எத்தனை அருமையான ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தின அருமையான தேவனுடைய மனுஷர் அப்போஸ்தலர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் இப்பொழுது திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் கரங்களை தட்டி அவர்களை நாம் வாழ்த்தி நாம் வரவேற்போம். பிரசங்கிக்க நேரமில்லை. தயவு செய்து இந்த கல்யாணத்தில் என்னுடைய பிரசங்கத்தை செய்ய நான் விரும்பவில்லை. சமயமாகிறேன். கல்யாண பத்திரிகையிலே 4:30 என்று போட்டிருக்கிறார்கள். என்னுடைய ப்ரோக்ராமிலே 5:30 என்று போட்டிருக்கிறார்கள். மாப்பிள்ளை போலும் 7 மணிக்கு தான் வந்தார்கள். நானும் கடந்த 30 வருஷமாக திருமண பதிவாளராக இருக்கிறேன். இந்தியாவிலே இதை போல தாமதமாக வந்த தம்பதிகள் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. இருந்தாலும் தாமதமும் ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் தான். இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனால் தாமதமாய்த்தான் இருக்கும். ஆகவே தாமதமும் விலை மதிக்க முடியாததுதான். தாமதமும் தேவ சித்தத்தை நிர்ணயிக்கக்கூடியதுதான். தாமதமும் எல்லோரும் நாம் அங்கீகரிக்கக்கூடியதுதான். காரணம் தாமதம் வேண்டுமென்று செய்யவில்லை. வரவேண்டியவருடைய கடைசி ஆள் வருவதற்காக ஒருவேளை அவர்கள் தாமதிக்கக்கூடும். இந்த கல்யாணத்தினுடைய கடைசி ஆளும் முக்கியம்தான் என்று அவர்கள் ஒரு ஆழத்துவத்தை மதித்திருக்கக்கூடும். ஆகவே தாமதத்தை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் மதிக்கிறேன். மணமகனும் மணமகளும் இங்கே முன்னாலே எழுதி வந்து என் பக்கத்தில் என்னை பார்த்து வந்து நில்லுங்கள். மணமகன் வரை வந்து நில்லும். மணமகன் ஜோஷ்வா, நீ பரிமிடத்திற்கு முன்பு இருக்கும் பாத்திரம் போல் இருப்பீர். ஜோஷ்வா, நீ மற்ற ஜனங்களை கவர்ந்து எடுக்கும் எருசலேம் போல் இருப்பீர். ஜோஷ்வா, இயேசு தமது மகிமைக்கு ஏற்படுத்தின கிருபாதார பாத்திரம் போல் இருப்பீர். ஜோஷ்வா, இயேசுவின் நாமத்தை அறிவிக்க இயேசு தெரிந்து கொண்ட
சீசர்களின் கூட்டம் போல் இருப்பீர். ஜோஷுவா, கனத்திற்குரிய விலைமதிக்க முடியாத பொன் வெள்ளி மாணிக்க கற்கள் பிரகாசிக்கிறது போல நீர் மகிமைக்கு மகிமை ஒத்திருப்பா போல நீர் உங்களுடைய துணைவியாரோடு பிரகாசம் அடைவீர். கிருபா ஏவாளை போல ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாவி. மெர்சி கிருபா சாராளை போல ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர். மெர்சி கிருபா ரெபேக்காளை போல குடசாலியாக இருப்பீர். மெர்சி கிருபியா தெபோராளை போல கர்த்தரை எப்பொழுதும் பாடி துதிப்பீர். மெர்சி கிருபா எஸ்தரை போல கணவரின் தயவு பெற்று செழித்து வாழ்வீர். மெர்சி கிருபா உத்தம ஸ்திரீகள் உன்னை புகழ்வார்கள். தவறாய் நடக்கிற ஸ்திரீகள் உன்னை இகழ்வார்கள். விபச்சாரிகள் வேசிகளும் உனக்கு விரோதமாக இருப்பார்கள். பரிசுத்த ஸ்திரீகளும் குடும்ப ஸ்திரீகளும் குடும்பத்திலே ஒத்து வாழ்கிறவர்களும் சமுதாயத்தை கட்டக்கூடிய புத்தி உள்ள ஸ்திரீகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகளும் யோக்கியமான ஸ்திரீகளும் ஒழுக்கமானவர்களும் நல்ல வார்த்தை பேசுகிறவர்களும் குடும்பத்தை கட்டுகிற நல்ல உன்னை எப்பொழுதும் புகழ்வார்கள். உன் புருஷன் இருதயம் உன்னை எப்பொழுதும் பற்றியிருக்கும். நீ திருச்சபையில் மேன்மையாக இருப்பாய். சமுதாயம் உன்னை எப்பொழுதும் போற்றும். இயேசு உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம். ஏசாயா 8:8, எபிரேயர் 2:13. நீங்கள் இருவரும் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருப்பீர்கள். நீங்கள் இருவரும் மகிமை வழங்கும் பிள்ளைகளாக இருப்பீர்கள். சங்கீதம் 90:16. நீதிமொழிகள் 17:6. நீங்கள் இருவரும் கிரீடமான பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீதிமொழிகள் 20:7. நீங்கள் இருவரும் பாக்கியமான பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீதிமொழிகள் 23:24. நீங்கள் இருவரும் மகிழ பண்ணும் பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஏசாயா 54:13. நீங்கள் இருவரும் சமாதானமான பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீங்கள் இருவரும் 1 சாமுவேல் 2:26 படி பிரியமான பிள்ளைகளாக இருவரும் ஒத்திருந்து ஒரே மாம்சமாய் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் பெற்றோருக்கும் என்போம் இணைந்து நடந்து கொள்வீர்கள். ஆமென். தலைமுறைகளை உருவாக்குகிற இரட்சகராகிய உங்கள் இருவரையும் தலைமுறையின் சரீரமாக இன்று ஆசீர்வதிக்கப் போகிறார். பாஸ்டர் ராஜேந்திரன் 1967 வருஷம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு நானும் பஸ்தி ராணியும் புருஷன மனைவியுமாக இதே போல ஜோஷுவாவும் மெர்சியும் வந்து நிற்பது போல நாங்கள் ஒரு நாள் நின்றோம். நின்ற போது எங்களை இப்படி ஆசீர்வதிக்க அன்று பெந்தெகோஸ்து பிரசங்கிமார்கள் இல்லை. என்னுடைய இடத்திலே என்னை ஆசீர்வதிப்பதற்காக வந்த அந்த பிரசங்கியார் ஆதாம் ஏவாளை பற்றி எங்களை நிற்க வைத்துக் கொண்டே 1.5 மணி நேரம் பிரசங்கித்தார். நான் பாஸ்டராக ஆர்டினேஷன் ஆவதற்கு முன்பு பெந்தெகோஸ்தே ஸ்தாபனங்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் இருக்கின்ற பல காரியங்களை வேத வசனத்தினாலே டெவலப் பண்ணும்படி கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். இப்பொழுது நானும் என் மனைவியும் தலைமுறைகளை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு 7 பிள்ளைகள். அவர்கள் தலைமுறையினர்களாக இருக்கிறார்கள். பின்பு 45 வருஷமாக இந்த மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆணும் பெண்ணுமாக உங்களுக்கு இதே போலவே இந்த மாசத்திலேயே சில கல்யாணங்களை இதே போல நடத்தி வைத்து வந்திருக்கிறேன். ஆனால் இதைவிட சிறப்பான கல்யாணங்கள் 5000 பேர் 10,000 பேர் கூடுகிற பெரிய கல்யாணங்களை எல்லாம் நடத்திவிட்டு இந்த பாம்பேக்கு வந்தால் அதைவிட ரொம்ப டிசிப்ளினாகவும் அமைதலாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் என்று எதிர்பார்த்து வந்தால் நானாகவே ஆரம்பம் முதல் கடைசி வரையும் ஒரு வாத்தியாராக திகழ வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது. தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைமுறைகளை வரவேற்பது என்ன திட்டானா ஏன்னா சீரியஸ் அவர் மீசையை கண்டு பயப்படாத சீரியஸ் திட்டாதான் நல்ல மனம் போல சிரிக்க வேண்டாமா. தலைமுறைகளை வரவழைப்பவர்கள் நீங்கள்
ஏசாயா 44:3 ஒரு சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திலே எண்ணெயை ஊற்றுவது போல, ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்தை பாய் ஊற்றுவது போல, ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாற்றை நல்ல சாப்பாட்டு பொருட்களை ஊற்றுவது போல இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருவர் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் கைதட்டுங்கள். ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஏசாயா 44:3 கடைசி வசனம், உங்கள் இருவர் மேலும் இயேசு ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். பாஸ்டர் ஜான் உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டார். ஜோசப் ஏதோ மெர்சி உங்களுடைய புருஷன் ஏதோ டாடா எல்லாமே பெரிய பணக்காரனாக மாட்டார். ஆனால் பூலோகத்தில் பெரிய பணக்காரராவார். நீயும் அவர் பெரிய பணக்காரராக ஆக வேண்டும் என்று இருக்கவில்லை. அன்னைக்கு கஞ்சி ஊற்றினால் போதும் என்று இருப்பார்கள். அது போதும். ஆனாலும் கூட உங்கள் இருவர் மேலும் இயேசு சரீர ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். கைகட்ட மாட்டீங்க. எசேக்கியேல் 34:26 உங்கள் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம் மழை பொழியும். ஆசீர்வாதம் உங்கள் இருவர் மேல் ஊற்றப்படுவது உங்களுக்கு பிறக்கிற சரீர ஆண் மக்கள் மேலும் சரீர பெண் மக்கள் மேலும் உங்கள் மூலமாய் சுவிசேஷத்தினாலே பெற்றெடுக்கப்பட்ட ஆண் மக்கள் மேலும் பெண் மக்கள் மேலும் உங்கள் தலைமுறையிலே தேவன் ஆசீர்வாதத்தை மழை போல் கொட்டுவார். ஒன்று ரெண்டு தான் கை என்னது பதிலுக்கே எனக்கே சொல்லுவார். ஒரு பெரிய காலத்தில் கைது என்ன ஆசீர்வாதம் அவங்க காலத்தில் மழை போல பொருளாதார கைதெடுக்கிறது. நம்ம நாட்டில் மழை பெய்தது மாதிரி பெருசின்மார் ஆசீர்வாதமாக இருந்தால் எப்படி 24 மணி நேரமும் ஒவ்வொரு மாசமும் 30 நாளும் 365 நாளும் நாம் இந்த உலகத்தில் இயேசுவின் மழையாக கொட்டப்படணும். உங்கள் தலைமுறையில் தேவனுடைய ஆசீர்வாத மழை போல் கொட்டும். இன்னும் 2 ஆதியாகமம் 24:1 நான் உன்னை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிப்பேன். ஒரு காரியத்தில் இல்லை. ஆதியாகமம் 24:1 உங்கள் இருவரையும் சகலத்திலும் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கடைசியாக ஆதியாகமம் 24:60 நீ கோடா கோடியாய் பெறுவாய். உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய கால் வாசல்களில் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்கள் இருவரும் இணைந்து வாழ்கிற பொழுது உங்கள் பகைஞர்களுடைய வாசலை உங்கள் பிள்ளைகள் கால் மிதிப்பார்கள். இவர்கள் இருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். எழுப்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் இந்த 2 முறை எழுப்பி நிற்கணும். யாரும் கவலைப்படாது. இந்த சாலமைஸ் பண்றதுக்கு முன்னால 2 முறை எழுப்பி நிற்கணும். 2 முறை முதலே சொல்றேன். இப்பொழுது ஒரு முறை, இன்னொரு முறை நீங்க எழுப்பிக்கணும். சிலர் நாற்காலி எடுத்துட்டு எடுக்க மாட்டீங்க. நாற்காலி அந்த அளவுக்கு பசப்போட்டா உங்களை ஒட்டி இருக்கு. மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இப்பொழுது எனது திருமணத்தில் இணைக்கப்பட போகிறார்கள். நீ இவர்களை ஆசீர்வதித்து இந்த நாமத்தை மயங்கப்படுவோம். கிருபை வைசூரிய கொடுக்கிறோம். இந்த நாமம் மயங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பரமபிதாவே. எல்லாருக்கும் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. விவாக மஞ்சம் அசூசிப்படாததாக இருப்பதா. எபிரேயர் 13:4 தன் மகளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவன் நன்மை செய்கிறான். 1 கொரிந்தியர் 7:38 தேவன் நோவாவையும் அவன் குமாரனை ஆசீர்வதித்து நீங்கள் பலி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆதியாகமம் 9:1 மணமகன் ஜோஷுவா, மணமகள் மெர்சி கிருபா இவ்விருவர் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விவாக ஆராதனையில் கூடி வந்திருக்கிற உங்களில் யாருக்காவது திருச்சபையின் ஒழுங்கின்படி இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்ற நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இந்த இணைப்பை குறித்து ஒருவரும் ஒரு காலத்திலும் பாதகமான ஒன்றும் சொல்லக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிற போதக சபைக்கும் கூடி வந்திருக்கிற பொது சபைக்கும் கட்டளையிடுகிறேன். ஜோஷுவாவையும் மெர்சி கிருபாவையும் புருஷனமனையுமாக இணைப்பது நியாயமானதல்ல.
என்று யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் யாராவது எழுப்பி நிற்கலாம். எதிர்ப்பு இல்லை, மௌனமாக இருக்கிறது யார்? இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கப்பட்ட பின்பு இதற்கு விரோதமாக ஒருவரும் ஒரு காலத்திலும் ஒன்றும் பேசக்கூடாது, கிரியை செய்யக்கூடாது என்று பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிற மகாசபைக்கு வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தன்மையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. மணமகன் ஜோஷுவா, மணமகள் மெர்சி கிருபா. உங்களில் இருவரில் யாருக்காவது இந்த திருமணத்தில் இணையக்கூடாதபடி ஏதாவது தடை இருக்குமானால் அல்லது காரணம் இருந்தால் அதை இப்பொழுது தெரிவிக்க இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலும் இந்த மகாசபைக்கு முன்பும் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜோஷுவா, இந்த மெர்சி கிருபாவை உனது சொந்த மனைவியாக்கிக் கொள்ள ஏதாவது தடை உண்டோ? இதற்கு முன்னே இவருக்கு தெரியாமல், எங்கள் யாருக்கும் தெரியாமல் யாரோ ஒருத்தியை மனைவியாக்கி இருப்பீரோ? வாயகம் சத்தமாக இல்லை இல்லை என்பதை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் முழுக்க இன்னோசென்ட் இருதயத்திலே நம்புகிறோம். மெர்சி கிருபா, இவரை ஜோஷுவாவை உமது சொந்த புருஷனாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீரா? இதற்கு முன்னே உங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாமல் யாதோ ஒரு ஆம்பளையை கண்ணை காட்டி பேசி உட்கார்ந்து பேசின பழக்கம் உண்டோ? இவரை சொந்த புருஷனாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீரா? நீங்கள் இருவரும் உங்களை அறியாமலே இதற்கு முன்னே சிறிய பிழையோ, நடுத்தரமான பிழையோ, பெரிய பிழைகளோ இருந்தால் நீங்கள் இப்பொழுது சொன்ன அந்த உடன்படிக்கையின்படி இயேசு ரத்தம் உங்கள் உச்சங்கள் உள்ளங்கால் வரைக்கும் கழுவி, இதற்கு முன்னே ஒருபோதும் நீங்கள் குற்றம் புரியாதவர்களைப் போல இப்பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் சொன்ன உறுதிப்பாட்டிலே இன்று முதல் நிலைத்திருப்பீர்களாக. இதற்கு விரோதமாக நீங்கள் ஒரு காலமும் ஒன்றையும் சொல்லக்கூடாது என்று பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஆமென். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார்? இவருடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. நீதிமொழிகள் 31:10. மணமகன் ஜோஷுவாவாகி தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ இந்த ஸ்திரீ உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் உயர்விலும் தாழ்விலும் குறைவிலும் நிறைவிலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு பிறர் முகம் பாராமல் இவளுக்கு புருஷனாய் இருப்பீரா? அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயாசனங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். நீதிமொழிகள் 31:21. மெர்சி கிருபாவாகிய நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உமக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் குறைவிலும் நிறைவிலும் உயர்விலும் தாழ்விலும் இவரை நேசித்து தரப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவர் உயிரோடு மூலமும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு மனைவியாய் இருப்பாய. விவாகம் செய்ய இந்த